நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட முக்கியமாக நான் கேட்கணும்னு நினைச்சது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அந்த கீழ்வெண்மணி கிராமம் சம்பவம். இன்று வரை அந்த பேர் எடுத்தாலே ஒரு சர்ச்சையான ஒரு போக்கு தான் இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அதை சொல்லுங்க சார். நம்ம தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சாதி அப்படிங்கிறது ஒரு கேவலமான ஒரு கொடூரமான சிந்தனை. நீங்கள் இப்போ கூட ரீசெண்டாக வந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பராசக்தி 1965 ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு மொத்தமாக தமிழர்கள் எல்லாம் ஒரே அணியில் நின்று தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் செய்து அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாங்க. இதை போலவே இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த மிகப்பெரிய எழுச்சி அப்படிங்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி தொடங்குச்சுன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு மிகப்பெரிய எழுச்சியாகி மொத்த சென்னையும் ஸ்தம்பிச்சு போய் ஒரு வாரம் அப்படியே குறிப்பாக சென்னையை சொல்கிறேன், சென்னை பீச்சு மொத்தமாக மக்கள் கூடி தமிழனோட பெருமை அப்படின்னு சொல்லி எல்லாம் நின்னாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. பெருமிதமாக தமிழர்களாக ஒன்று சேர்ந்தோம், தமிழனின் அடையாளத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச உடனே என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோன்னு வச்சிங்களேன், கேவலமான ஒரு விஷயம். தமிழன்னு சொல்கிறத விட மனுஷன்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்களாக அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே மாறிட்டோம். என்ன நடந்தது அப்படின்னா, முகநூலில் பதிவுகள்லாம் போட்டு நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, டேய் போராட்டத்துக்கு வந்ததோடு நில்லு, ஜல்லிக்கட்டுக்கு ஒன்று யாரா உள்ளே வர சொன்னது? உன் வேலை பறை அடிக்கிறது, பறையை அடிச்சுட்டு வெளியே நில்லு. போராட்டத்துக்கு வந்தேன்னு சொன்னால் நீ உள்ளே வந்துடுவியா அப்படின்னு சாதிய ரீதியாக உடனடியாக திருப்பினாங்க. அதை போலத்தான் ஒரு கேவலம் 1968 நடந்தது. 65 இந்திய எதிர்ப்பு போர், மொழிப்போர் தியாகிகள் எல்லாமே சந்தோஷம். அதுலேருந்து டக்குன்னு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீழ்வெண்மணியில் இந்த கொடூரமான சம்பவம் நடக்குது. 44 பேர், எல்லோருமே தலித்துகள், உயிரோடு வைத்து கொளுத்தி எரிக்கப்பட்டார்கள். அதில் 5 பேர் வயசான பெரியவங்க, ஒரு 60 வயசு மேற்பட்ட நபர்கள், 16 பேர் பெண்கள், 23 பேர் குழந்தைகள். அப்போ எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள். 23 குழந்தைகளை கொண்டு எரிச்சிருக்கிறாங்க. எதுக்கு எரிச்சாங்க? வேறு ஒன்று, 50 பைசா கூலி எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அன்றைக்கி வாங்கிட்டு இருந்த கூலியில் 50 பைசா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நின்று அவங்க போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, வெளியூர்லேருந்து அந்த நிலச்சுவார்ந்தார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவர்கள் வெளியூர்லேருந்து ஆளை கூட்டு வந்து வேலைக்கு கூட்டு வரலான்னு கூட்டு வந்தாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை தடுத்து நிறுத்தி நாளைக்கு உங்களுக்கு உங்கள் ஊரில் இதே மாதிரி பிரச்சனை வந்தால் அப்போவும் நாங்கள் தான் போராடணும். உங்கள் ஊரில் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வெளியூர்லேருந்து ஆளை கூட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் இங்கே வராதிங்க, போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போது சொல்கிற கூலிக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து ஆளுங்களையும் வர விட மாட்டாங்க. தமிழகம் பார்த்த மிகப்பெரிய போராட்டங்கள்னு பார்த்தோம்னா மொழிப்போர் போராட்டத்தை சொல்லலாம், அப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லலாம், அப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டத்தை சொல்லலாம். இது மாதிரி லேண்ட்மார்க்காக மொத்த தமிழகமும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, இல்லை மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள முக்கியமான போராட்டங்கள். எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஏதாவது சாதி பிரச்சனை பெருசாக அங்கே வரலன்றது சந்தோஷப்பட்டுக்கலாம். என்ன ஸ்டெர்லைட் பிரச்சனை அது வேற தானே சார்? அது ஒரு கம்பெனி நிறுவனத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு நிறுவனம், சாதி இருந்துச்சா என்ன? இல்லை, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாதிய பிரச்சனை எதுவும் பெருசாக வரலன்றது கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனை அது. ஹிந்தி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி, அது மக்களோட பிரச்சனை. கம்பெனி அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஆதிக்க சக்திக்கு எதிரான ஒரு போராட்டம். இப்போ இங்கே கீழ்வெண்மணியில் இது மாதிரி அவங்க சொல்கிற கூலிக்கு வேலை பார்க்க மாட்டேன்றாங்க, வெளியூர்லேருந்து ஆளை கூட்டு வந்தால் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்ற கோபத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, கொண்டு போய் இந்த 44 பேரையும் ஒரே வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வெளியே பூட்டி தீ வச்சு கொளுத்திட்டாங்க. தப்பிச்சு வெளியே வந்தவங்கள பிடிச்சி வலுக்கட்டாயமாக மறுபடியும் உள்ளே தள்ளியிருக்காங்க.
எவ்வளோ கொடூரம் இல்லை, கொடூரமான குணம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து பெரியார்லாம் ஒன்றும் கேட்கல வைக்கல அப்படின்லாம் சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பெரியாரே உடல்நலம் சரியில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அவரே வந்து அந்த மூத்திர சட்டியை வச்சுட்டு போயிட்டு இருந்த காலகட்டம். அவருக்கு நடமாட்டமே பெரிய பிரச்சனை. இன்னொரு புறம் அண்ணா வரலம்பாங்க. அண்ணா வந்து அப்போது மருத்துவமனையில் இருக்கார். ஓகே. அதுக்கு அடுத்த வருஷமே அவர் இறந்தும் போயிட்டார். ஆனாலும் அவர் வந்து உடனடியாக நாவலர் நெடுஞ்செழியன், அன்பழகன், கலைஞர் 3 பேரையும் உடனே மறுநாளே அங்கே அனுப்பிட்டார். கீழ்வெண்மணியில் நேராக போய் பார்த்து என்னன்னு பார்த்து அந்த என்ன பிரச்சனைன்றதை பார்த்து சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி உடனடியாக கைது செய்தார். கைதெல்லாம் செஞ்சாலும் ராஜாஜி போன்றவரெல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சு கடைசியில் அவங்கள கேஸ்லேருந்து வெளியே விட்டுட்டாங்க. அதுதான் ஆமாம், அதுதான் அதில் வந்து ரொம்ப ஒரு கேவலமான கொடூரமான சம்பவம்ன்றதில் மோசமான சம்பவமாக தான். இது என்ன மனநிலையை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பணம் வந்து பிரச்சனை கிடையாது. அந்த 50 பைசா அவரால் கொடுக்க முடியலன்றது பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற கூலி தான் நீ வேலை செய்யணும். ஒடுக்குமுறை. நான் வந்து அதிகாரத்தில் இருக்கேன், நான் வந்து பணபலத்தோடு இருக்கேன், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படிங்கிற அந்த பார்வை தான். இந்த பார்வை மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர மாறல. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, இல்லை டாக்ஸியில் போகிறீங்க. அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ரேப்பிடோ இல்லையா புக் பண்ணுறீங்க. புக் பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சார் 80 ரூபா தான் சார் காட்டுது, கட்டுப்படி ஆகுது, ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாம் பொதுவாக என்ன செய்கிறோம்? விருப்பம் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா கேன்சல் பண்ணி விட்டுருவோம். அப்படி பண்ணால் பரவாயில்ல. பல பேர் என்ன செய்வாங்க, அது 80 ரூபா தானே காட்டுது, அது என்ன 20 ரூபா எக்ஸ்ட்ரா, அந்த போக்கு இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த அதிகார திமிருன்றது. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னுடைய திமிரை காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு கீரை வைக்கிற ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. ஒரு கட்டு 10 ரூபா, அதெல்லாம் தர முடியாது, 5 ரூபாய்க்கு சரியா. இவங்களுக்கு 10 ரூபா பிரச்சனை கிடையாது, கேட்ட பணத்தை கொடுக்கணுமான்ற ஒரு தாட். நீ என்ன கேட்குறது, நான் என்ன கொடுக்கறது. நீங்கள் கீழ்வெண்மணி 68 நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இன்றைக்கும் நடக்குது. ஒருத்தன் வந்து தன்னுடைய கூலி என்னன்றதை அவன் தான் முடிவு பண்ண முடியும், நாம் முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பாக. நாம் வந்து அவங்ககிட்ட ஒரு வேலையை கேட்குறோம், இல்லை ஏதோ ஒன்று கேட்குறோம். பணம் கொடுக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோன்றப்போ அந்த திமிரை காட்டுறாங்க பார்த்தீங்களா. அதை வந்து வேற எங்கேயா போய் காட்டுவாங்களா? ரிலையன்ஸில் போய் சொல்லுவாங்களா? கண்டிப்பாக. இப்போ ஏர்போர்ட் போகிறீங்க, ஒரு பர்கர் 300 ரூபாம்மா. என்ன இருக்கும் உள்ள? ரொம்ப பெருமையாக வாங்கி சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதில் என்ன இருக்கும், 2 பன்னு இருக்கும், உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பான். இதுக்கு 300 ரூபா சொல்லுவான். ஒன்றுமே பேசாமல் வாங்குவோம். ரிலையன்ஸில் போவோம், 4 பழம் வாங்கி கொடுப்பீங்க, அவன் எடை போடுவான். 480 கிராம் காட்டும். அந்த 480 கிராமுக்கு அவன் ரேட்டு போடுவான். அங்கே பேச மாட்டாங்க. ஆனால் கீரைக்கார மாட்ட போயிட்டு அதில் 10 ரூபா, 6 ரூபாய்க்கு தான், 5 ரூபாய்க்கு தான், 7 ரூபாய்க்கு தான் அப்படிங்கிறது. ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், அவர் ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆட்டோ வாங்கியிருக்காரு. அந்த ஆட்டோவில் இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, டிராஃபிக்கு, பெட்ரோலு, அவரோட உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 80 ரூபா எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. உனக்கு கொடுக்க வக்கில்லைன்னா மூடிட்டு போ. அவன்கிட்ட போய் நியாயம் பேசுறது. அதோட நோக்கம் என்னென்னா, எவ்வளவு தருவேன்னு நான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ணக்கூடாது. அப்போ அடிமட்டத்தில் இருக்கவங்க மேலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியது அந்த கீழ்வெண்மணியில் இருந்த நிலப்பிரபுக்கள் மட்டும் கிடையாது. நீங்கள் நான் எல்லாருமே தான் செய்கிறோம். அதை இன்றைக்கும் செய்கிறோம். எப்போது 2025லேயும் செய்கிறோம். கண்டிப்பாக. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய உழைப்புக்கு இந்த ஊதியம் பத்தாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, 80 ரூபா போட்டிருக்கு சார், 80 ரூபா கட்டுப்படி ஆகுது. காலையில் 10 மணி டிராஃபிக்கு, இந்த டிராஃபிக்கில் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகணுன்னா அவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த உழைப்புக்கு இந்த 80 ரூபா பத்தாது, 100 ரூபாயா கொடுங்கன்னு கேட்குறாரு. உனக்கு கொடுக்க வக்கு இல்லைன்னா மூடிட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு அவன்கிட்ட உட்காந்து நியாயம் பேசுறது. நீங்கள் அந்த ஆட்டோக்காரங்களே இப்படி தான், அந்த கீரைக்காரன் மட்டும் போய்ட்டு 10 ரூபா கொடுத்து 10 ரூபா சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படிங்கிறது. 10 ரூபாயில் எவ்வளோ ஏமாற்ற முடியும்? 10,000 ரூபாயா ஏமாற்ற முடியும்? கண்டிப்பாக.
10 ரூபாயில் என்ன மார்ஜின் இருக்கும்? 2 ரூபா இருக்குமா, 3 ரூபா இருக்குமா? அதான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எளிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பும் நேர்மையும் பணம் படைத்தவர்கள்ட்ட இருக்காது. கண்டிப்பாக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் ஏதோ மிஸ் ஆகி போன நகைகளை மீட்டு கொடுத்துருக்குறாங்க துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எங்கள் ஏரியாவில் ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. நான் வாங்க போவேன். போனேன்னா எவ்வளோம்மா அப்படின்னு கேட்பேன். ஏதாவது ஒரு ரேட்டு, உதாரணத்துக்கு 200 வச்சுக்கோங்க. சொல்லுவாங்க, சரிங்க 1 கிலோ போடுங்க அப்படின்பா. போட்டுருவாங்க. நான் 200 கொடுத்துருவேன். அவங்களுக்கு மனசு கேட்காது. கூட 2 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு 200 ரூபா இவன் எப்படியும் விலை குறைச்சி கேட்பான். ஆமாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க. 200 ரூபா சொல்கிறோம், 150 ரூபா கேட்பான், அப்படி இப்படி 160 170 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் 200 ரூபா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒன்றுமே சொல்லாமல் கொடுத்துட்டோன்னே அவங்களுக்கு மனசு கேட்காது, குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுவாங்க. ஐயோ இவன்ட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோமே நம்ம அப்படின்னு குற்ற உணர்ச்சி இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இன்னொரு 2 மீனை எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவர்கள் நேர்மையான மனிதர்கள். புரியுதுங்களா? அந்த 20 ரூபாயை ஏமாற்றிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி அவங்களால தாங்க முடியல. அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, 25 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா மீனை போட்டுடுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அவங்கள்ட்ட தான் போய் நம்ம வீரத்தை காட்டுறோம். ஸோ கீழ் வெண்மணியை நீங்கள் வெறும் கீழ் வெண்மணியாக பார்க்கக்கூடாது. இன்றைக்கும் ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு தெரு முனையிலையும், ஒவ்வொரு ஆட்டோ பயணத்துலேயும் இந்த கீழ் வெண்மணி எதிரொலிச்சிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் சும்மா வரலாறுன்னு பழைய கதையே போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. வரலாறை பேசுவதும் படிப்பதும் எதற்காக அப்படின்னா அதன் மூலமாக பெருமிதம் கொள்வதற்கு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிம்பாங்க. சரி, எவ்வளோ பெரிய ஆளாகனா இருக்கட்டும், என்ன செஞ்சான் அவன்? நிறைய மன்னர்களை ஜெயித்தான், அது தமிழனோட பெருமை இல்லை சார் அப்படிம்பாங்க. ராஜராஜன் ஜெயித்தது தமிழரின் பெருமைன்னா அவனிடம் தோற்று போன அமரபுஜங்க பாண்டியன் யார்? அவனை தெலுங்குனா? தமிழன் தான். அவன்கிட்ட தோற்று போன பாஸ்கரவர்மான்ற சேர மன்னன் யார்? தமிழனா இல்லை தெலுங்குனா? அப்போ அவர்கள் 2 பேரின் தோல்வின்றது தமிழரின் சிறுமையா இல்லை இவர் ஜெயித்தது தமிழரின் பெருமையா? ரெண்டும் கிடையாது. மன்னர்கள் சண்டை போடுவாங்க, அவ்வளோதான். மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, அவ்வளோதான் விஷயம். இதில் இது பெருமை இது சிறுமைலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வரலாறை நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பெருமித உணர்ச்சிக்காக படிக்கக்கூடாது. அதன் மூலமாக அன்றைக்கு நடந்த தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்து அந்த தவறுகள் திரும்ப வராமல் பார்த்துக்கணும். இப்போ எனக்கு இந்த கீழ் வெண்மணியில் எனக்கு ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளோ வன்முறை நடந்திருக்குது, இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த கேஸ் அதை நான் படிக்கும்போது சரியான ஆதாரம் இல்லை, எதுவும் நிரூபிக்கப்படலை, அதனால் விடுதலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை காட்டுது? அப்போ 48 பேர் அவங்க இறந்ததுக்கான பதில் என்னவாக இருக்கும் சார்? இல்லை, அது இன்றைக்கும் அது அன்னைக்கு மட்டும் நடக்கலாமா, இன்றைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. காஞ்சி சங்கராச்சாரியாரை என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க, சங்கரராமன் கொலை வழக்குன்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பார்ப்பன மக்கள் எவ்வளோ ஒரு பச்சோந்தியாக வாழ்கிறாங்கன்னு பாருங்கள். செத்துப்போன சங்கரராமன் அவரும் ஒரு பார்ப்பனர், அவரை கொலை செய்ய ஆட்களை ஏவி கொலை செய்த ஜெயேந்திரனும் ஒரு பார்ப்பனர், அவனை அரெஸ்ட் பண்ண ஜெயலலிதாவும் ஒரு பார்ப்பனர். இப்போ எல்லாரும் யார் பின்னாடி நின்னாங்க? ஜெயலலிதா பின்னாடி. அப்போ என்ன இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதம். தைரியமாக தூக்கி உள்ள வச்சாங்க. கருணாநிதியை பாராட்டினாரே சார். அப்படி இல்லை, கருணாநிதியெல்லாம் கலைஞர்லாம் பாராட்டலை. கலைஞர் சொன்னது என்ன சொன்னார்னா, பார்ப்பனர்கள் அடிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொன்னார், அவ்வளோதான். செத்துப்போன சங்கர்ராமன் பக்கத்தில் நிற்க வேண்டிய பார்ப்பனர்கள் ஜெயேந்திரர் மேலே ஏன் குற்றம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கம்தான் நின்னாங்க. ஆனால் அதே ஜெயேந்திரனை ஜெயலலிதா கைது பண்ண உடனே என்ன பண்ணாங்க, ஜெயேந்திரனையும் விட்டாங்க, ஜெயலலிதா பின்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் சந்தர்ப்பவாதிகள், எங்கே அதிகாரம் இருக்கோ அந்த பக்கம் சாயக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள், ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்பவர்கள்.
பெரியார் இதை வன்மையாக கண்டித்தார், அண்ணா கண்டித்தார். இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு கலைஞர் முதற்கொண்டு நாவலர், அன்பழகன் எல்லாருமே தீவிரமாக நடவடிக்கை எடுத்தார்கள். இவர்களை காப்பாற்றி விட்டது யார்? ஒரு சில பார்ப்பனர்கள் தான் சேர்ந்து காப்பாற்றி விட்டாங்க. ஸோ நாம் இந்த வரலாற்றில் இருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய செய்தி, கீழ்வெண்மணியில் நடந்த கொடூர சம்பவத்துக்கு காரணம் என்ன? பணம் கிடையாது, கூலி உயர்வு கிடையாது. நான் தரமாட்டேன், நான் என்ன தரனோ அதை வாங்கிட்டு வேலை செய்ய, அப்படிங்கிறது தான் அதில் அவர்களது கண்ணோட்டம். அந்த இடத்துல வந்து கலைஞர் வந்து அதன் பிறகு என்ன ஒரு விஷயம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களுக்கு மினி பஸ் விடுறாரு. அந்த மினி பஸ் என்ன செய்யும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த மினி பஸ் என்ன செய்யும்னா, இன்னொரு கீழ்வெண்மணி நடக்காமல் பார்த்துக்கும். இப்போ அந்த பண்ணையார் நினச்சா என்ன பண்ண முடிஞ்சது? வெளியூர்லேருந்து ஆளை இங்கே வேலைக்கு கொண்டு வர முடிஞ்சது. அப்போ என்ன ஆகும்? இவர்கள் வேலையும் இல்லாமல், அந்த குறைந்தபட்சம் 2 ரூபா கூலியும் இல்லாமல் இவங்க பட்டினி கிடக்கணும். ஆனால் பண்ணையாருக்கு வேலை நடக்கும். ஆனால் மினி பஸ் என்ன பண்ணுச்சு? அதை ரிவர்ஸ் ஆகுது. என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பண்ணையார் கூப்பிட்றாரு வேலைக்கு, 200 ரூபா தான் தருவேன் அப்படின்றாரு. இந்த நபர் என்ன யோசிக்க, 200 ரூபா எனக்கு கட்டுப்படி ஆகாது, கட்டுப்படி ஆகுதுன்னா போ அப்படின்னு. எங்கே போயிடுவேன் அப்படின்ற திமிரில் மினி பஸ் வரும்போது என்ன பண்ணுது? கூட 2 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினா பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போயிடலாம். அங்கே போய் வேலை பார்க்கலாம். வேலை பார்த்தா அவர் 500 ரூபா சம்பாதிக்க முடியும். புரியுதுங்களா? கீழ்வெண்மணி நடந்ததே அதுக்கு பரிகாரமாக என்ன செஞ்சார் கலைஞர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் செஞ்சார். அவர் செஞ்ச முக்கியமான 2 விஷயங்கள் தான் இன்றைக்கும் வந்து அவர்களை உறுத்துது. யாரை? இந்த ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மேல் சாதின்னு தங்களை சொல்லிக்கிறாங்களே, அவங்க உறுத்துது. இப்போல்லாம் எவனும் வேலைக்கு வரமாட்டான். ஏன்? முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, இவர் அப்படியே உட்காந்து காலாட்டி காது குடஞ்சிட்டு உட்காந்துருப்பார் வாசலில். ஒருத்தன் அவன் போயிட்டுருப்பான், அவன் ஏதோ ஒரு வேலையாக போவான். ஆனால் கூட மனசமிங்களா அப்படிங்க, என்னங்க பின்னாடி அம்மா ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் என்னன்னு கேள்ப்போ. அவன் என்ன வேலையாக போகிறான்னு கூட கேட்க மாட்டாங்க, நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கூட கேட்க மாட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் ஃபோன் பண்ணி யாராவது நண்பர்கள்ட்ட பேசினா என்ன பண்ணுறோம்? சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு கேட்டுட்டு தான் பேசுகிறோம். அவங்க அது கூட செய்ய மாட்டாங்க. மனசுங்களா அம்மா உள்ளே ஏதோ வேலை இருக்குது, நாங்கள் என்னன்னு போய் பாரு. அங்கே போனால் அந்த அம்மா என்ன வேலை சொல்கிறதுனே தெரியாது, அது சும்மா உட்காந்துருக்கும். அம்மா ஐயா ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லையே. சரி, அந்த தென்னைமரத்தில் ஒரு காய் இருக்கு பாரு, அதை பறிச்சு போடு. பறிச்சிட்டியா? சரி, அந்த தொழுவத்தை கொஞ்சம் கூட்டு, அதை முடிச்சிட்டியா? சரி, இந்த புல்லெல்லாம் வெட்டி போடு. எல்லாம் அப்படி ஒரு 2 மணி நேரம் அவனை வேலை வாங்க வேண்டியது. வாங்கிட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சு போய் அப்படி உட்கார், நான் சோறு எடுத்துகிட்டு வரேன். அது என்ன சோறு? பழைய சோறு. நேற்று ராத்திரி மிஞ்சி போன சோறு. பழைய சோறு சொல்லுவாங்க. அதை போட்டு சாப்பிட்டியா? சரி போ, அவ்வளோதான். அவனோட அந்த 2 மணி நேரம் காசு கூட கிடையாது. அவன் ஏற்கனவே ஒரு வேலையாக போனானே, அந்த வேலையும் போச்சு. ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது? அவர்களது வாழ்வாதாரத்துக்கு இந்த பணக்காரர்களையும் இந்த ஆதிக்க சாதியினரை மட்டுமே அவங்க நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால, இல்லைன்னா சோத்துக்கே வழி இல்லாமல் போயிடும் அப்படின்ற பிரச்சனையில் இருக்குது. அப்புறம் 2 விஷயத்த பண்ணுறாரு. ஒன்று, 1 ரூபாய்க்கு அரிசின்னு ஒரு மேட்ரு கொண்டாரு. அப்போ என்ன ஆகுது? மாதம் 20 கிலோ அரிசி வந்துடும். அந்த அரிசி இருந்தால் சாப்பாட்டுக்கு இன்னொருத்தட்ட கையேந்த வேண்டியதில்லை. பஸ் வந்துருச்சு. இவன்கிட்டயே கெஞ்சிட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை. பஸ் ஏறி பக்கத்தில் டவுனுக்கு போனால் அங்கே 1000 வேலை இருக்குது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை அங்கே வாங்க முடியும். இது எல்லாருக்குமே அதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால இந்த வேலை கொடுப்பவர்கள் வேறு வழி இல்லை, அவங்க கேட்குற கூலியை கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு வேலை நடக்காது. எனக்கு வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நான் க்ளீன் பண்ணணும், இல்லை க்ளீன் பண்ண வர நபர் எவ்வளோ கேட்குறாரோ அந்த காசை நான் கொடுத்தாகணும். இது 2ம் செய்யலைன்னா என் பாத்ரூம் நாரிட்டு தான் கிடக்கும். கரெக்டாக? அந்த இடத்த நோக்கி தான் கலைஞர் நகர்த்துறாரு. கீழ்வெண்மணியில் நடந்த விஷயம் இன்னொரு தடவை தமிழ்நாட்டில் நடந்துடவே கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 2 திட்டமும். ஆனால் இவங்க என்ன பேசுவாங்கன்னா, இலவச அரிசி கொடுக்குறாங்க, அது அவங்க சாப்பிட்றது கூட கிடையாது, அதை கோழிக்கு தான் போடுறாங்க, மாட்டுக்கு தான் போடுறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. இதை வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஜெயரஞ்சன் வந்து அழகாக சொல்லுவார். கோழிக்கு போட்டால் உனக்கு என்னடா, கொடுக்கறது மட்டும்தான் அரசாங்கத்தோட வேலை,
அது அவன் என்ன பண்ணுறான்றது அவன் சௌரியம். நீ கொடுத்தேன்றதுக்காகவே நீ சொல்கிற மாதிரிலாம் அவன் சமைச்சு சாப்பிடணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இன்னும் விட்டா நீ அதை வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிடு, இல்லை பழைய சோறா வச்சு சாப்பிடு, அப்படி சாப்பிடலன்னா நீ வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிலாம் பேசுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை அழகாக சொல்லுவார். எளிய மக்களுக்கு ஒழுக்க விதிகளை நீ சொல்லிக் கொடுக்காத, உனக்கு அது தகுதியே கிடையாது. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பேசுறது நிறைய பேர் தான் பேசுவாங்க. இவங்க பாரு டாஸ்மாக் திறந்து வச்சுருக்காங்க, அவன் 500 ரூபா கூலி வாங்கிட்டு வந்து அதில் 200 ரூபாய்க்கு குடிச்சிட்றான். அந்த 500 ரூபா அவன் சம்பளம். அதை என்ன செலவு பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? அரிசியை கோழிக்கு போகிறான், கோழிக்கு போட்டால் உனக்கு என்ன? அந்த கோழி நாளைக்கு முட்டை போட்டால் அந்த முட்டையை அவன் தான் சாப்பிட போகிறான். இல்லை அந்த கோழியை கறி வச்சு அவன் தான் சாப்பிட போகிறான். மாட்டுக்கு வைக்கிறான், மாடு பால் கறந்தா அந்த பாலை அவன் தான் குடிக்க போகிறான். இல்லை அந்த பாலை விற்று வர்ற காசில் வேறு ஏதோ ஒன்று அவன் தான் பயன்படுத்த போகிறான். அந்த அரிசியை நான் சொன்ன அரிசி சாப்பாட்டு கொடுத்தா அதனால் நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறதே ஒரு அயோக்கியத்தனம். சொல்கிறது புரியுதுங்களா? நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்னு இன்னொருத்தன் எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயத்தை தான் நம்ம கீழ்வெண்மணியிலேருந்து புரிஞ்சுக்கணும். நாளைக்கு பின்ன இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு கீரைக்கார மாட்டையோ ஒரு பூக்கார மாட்டையோ 2 ரூபாய்க்கு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யோசிங்க. அந்த கீழ்வெண்மணி பண்ணையாரோட புத்தி உங்கள் மண்டையிலையும் இருக்குது. ஒரு ஆட்டோக்கார 20 ரூபா கேட்டால் சட்டம் பேசி நியாயம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போவும் அந்த பண்ணையார் புத்தி உங்கள் மண்டையில் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு கொடுக்க வக்கு இருந்தால் கொடு, இல்லைனா மூடிட்டு நடந்து போ. உனக்கு நடக்க முடியலன்னா ஆட்டோ கேட்குற, அவன் 20 ரூபா கேட்குறான், முடிஞ்சால் கொடு. அவன் என்ன சொல்கிறான்? என் உழைப்புக்கு இந்த 80 ரூபா பத்தாதுங்கன்றான். அந்த 20 ரூபாயை வாங்கிட்டு போய் என்ன வீடாக கட்ட போகிறான்? கண்டிப்பாக. இல்லை அந்த 20 ரூபாய் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வீடு கட்ட போறியா? அவன் என்ன சொல்கிறான்? என் உழைப்பு இவ்வளோ இருக்குங்க, இந்த 80 ரூபா பத்தாதுங்க, முடிஞ்சால் கொடு, முடியலன்னா நடந்து போ. அவனோட உழைப்புக்கு நீ வேலை சொல்லாத. ஒருவனின் உழைப்புக்கு என்ன கூலின்றத அந்த வேலை செய்கிறவன் தான் முடிவு பண்ணணுமே தவிர அந்த வேலை வாங்குறவன் முடிவு பண்ணக்கூடாது. வேலை வாங்குறவன் முடிவு பண்ணால் அது திமிருன்னு அர்த்தம். அது கீழ்வெண்மணி என்னைக்கோ 68 நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கோம், இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கீழ்வெண்மணியிலேருந்து சரியான பாடம் கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். வரலாற்றின் மூலமாக மனிதர்களுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அப்பட்டமாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.